கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகின் முதலில் தோன்றிய ஸ்தலமாகவும் உலக புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமகம் விழா நடைபெறுவதற்கு முக்கிய கோயிலாகவும் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் விளங்கி வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் கடந்த 27ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழாவிற்கான பூஜைகள் தொடங்கின. 8 கால யாகசாலை பூஜை நிறைவடைந்ததை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கடங்களை தலையில் சுமந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து கோயில் விமான கோபுர கலசம் உட்பட பரிவார தெய்வ கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, கோவிச்செழியன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களில் ஒரு சிலர் மயக்கமடைந்ததால் பதற்றம் நிலவியது. மயக்கமடைந்த முதியவர் மற்றும் பெண் ஆகியோரை கோயில் ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். கும்பாபிஷேக விழாவில் ஏன் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யவில்லை என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு எதிர்பாராமல் நடந்த சம்பவம் என அலட்சியமாக அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்து சென்றார். எதிர்பாராத நடக்கின்ற சம்பவங்கள் உடனடி இல்லை மருத்துவம் வாங்க காட்டுறோம் எத்தனை மருத்துவ முகாம் வச்சிருக்கான்னு காட்டுறோம். எதிர்பாராத நடைபெறுகிற சம்பவங்கள் அதற்கு உடனடியாக சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதை பாராட்ட வேண்டும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து மகாசபை நிர்வாகி நிரஞ்சன், கோயில் கும்பாபிஷேக விழாவிற்காக பாஸ் வழங்கியதில் குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் நிறைய பேர் விஐபி பாஸ் பெற்று உள்ளே சென்றதாகவும் குற்றம் சாட்டினார். மூத்த குடிமக்களும் ஆன்மீக பெரியோர்களும் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள அறநிலையத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் எந்த ஒரு கும்பாபிஷேக விழாவாக இருந்தாலும் அந்த இடத்தில் தீயணைப்புத்துறை, மருத்துவ முகாம், தற்காலிக கழிவறை வசதி உள்ளிட்டவைகளை அரசு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கடந்த 6 நாட்களாக இங்கே யாகம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன மருத்துவ முகாம் கூட இங்கே இல்லை. 80% உபயதாரருக்கும் கரைவெட்டிக்கு உள்ளவங்க மட்டுமே பாஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ் கொடுக்கறதுல நிறைய குளறுபடி. அதே மாதிரி மருத்துவ முகாம் இங்கே இல்லாததுனால சில பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சு அது என்ன ஆணுச்சுன்னே தெரியல. நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரோம்னா, இனி வர காலங்களில் கும்பாபிஷேகம் நடைபெறப்போ தயவு செய்து மருத்துவ முகாம் வைங்க. அதே போல் கும்பாபிஷேகத்துக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து, ஆன்மீக பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அவங்களும் பாஸ் விநியோகம் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.